கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்திலே உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். விசேஷித்த விதமாக இந்த புதிய மாதம் 6வது மாதம் ஜூன் மாதத்திலே ஆண்டவருடைய திரு சமூகத்திலே இந்த முதல் பரிசுத்தமான ஓய்வு நாளிலே நாம் கூடி வரத்தக்கதாக தேவன் நமக்கு கிருபை செய்ததுக்காக நம் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமாக. இந்த மாதம் முழுவதும் நெடியிலும் கர்த்தருடைய கரம் நம்மை அற்புதமாக வழிநடத்தி ஆதரித்து ஆசீர்வதிப்பதாக. கர்த்தர் கிருபையாக இந்த மாதத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அவர் இந்த மாதத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் என்றால் இந்த மாதத்தினுடைய 1ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரைக்கும் அவர் நம்மை நடத்தும்படியாக இருக்கிறார். அவர் நமக்கான திட்டங்களை ஏற்கனவே அவர் நமக்கு முன்குறித்து நம்மை இந்த மாதத்தில் கொண்டு வந்திருக்கிறார். எத்தனை நல்ல தெய்வத்தை நாம் இந்த கால வேளையில ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த ஜூன் மாதம் 6வது மாதத்தின் சகல நன்மைகளும் ஆசீர்வாதங்களையும் நாம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக தேவன் தாமே நமக்கு உதவி செய்வாராக. ஒரு மரவெட்டி ஒருவன் இருந்தான். அவன் மரம் வெட்டி பிழைக்கிறவனாக இருந்தான். ஆகவே அவன் அடிக்கடி காட்டுக்கு சென்று மரம் வெட்டி அதனால் வருகிற பணத்தை கொண்டு தன்னுடைய குடும்பத்தை நடத்தி கொண்டிருப்பான். இந்த மரம் வெட்டி ஒரு நாள் காட்டுக்கு மரம் வெட்ட போகும்போது அங்கே ஒரு ஞானி ஒருவர் இருந்தார். அந்த ஞானி அந்த மரம் வெட்டியை பார்த்து சொன்னார், நீ இன்னும் கொஞ்சம் தள்ளி போனால் அங்கே வெண்கல சுரங்கம் இருக்கிறது. அந்த வெண்கல சுரங்கத்திலே நீ வெண்கலத்தை எடுத்துக் கொள்ளலாம் என்று சொன்னார். அந்த மரம் வெட்டிக்கு ரொம்ப சந்தோஷம். ஏனென்றால் மரம் வெட்டி விற்பதை விட வெண்கல சுரங்கத்தில் இருந்து வெண்கலத்தை எடுத்து விற்றால் இன்னும் நல்ல வருமானம் கிடைக்கும் என்று எண்ணி கொஞ்சம் தூரம் நடந்து போனான். அங்கே வெண்கல சுரங்கம் இருந்தது. அங்கே வெண்கலத்தை எடுத்து கொண்டு வந்து அவன் பல நாட்கள் சந்தோஷமாக இருந்தான். அந்த வெண்கலம் எல்லாம் தீர்ந்ததுக்கு பிற்பாடு திரும்பவும் அவன் அந்த காட்டுக்கு வந்தான். அப்பொழுது அந்த ஞானி அந்த காட்டிலே மறுபடியுமாக இருந்தார். இப்பொழுது அந்த ஞானி இடத்துல வந்து வணங்கி அவன் நின்ற போது அந்த ஞானி சொன்னார், இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் அங்கே வெள்ளி சுரங்கம் இருக்கிறது, நீ வெள்ளி எடுத்துக்கொள் என்று சொன்னார். இவனுக்கு ரொம்ப ஆச்சரியம். வெண்கல சுரங்கத்திலே வெண்கலத்தை எடுத்துக்கொண்டேன், இப்பொழுது வெள்ளி சுரங்கத்தை காட்டுகிறாரே என்று சொல்லி அந்த வெள்ளி சுரங்கத்தில போய் வெள்ளி எல்லாம் எடுத்து நன்றாக வியாபாரம் பண்ணி பல வாரங்கள் மாதங்கள் சந்தோஷமாக குடும்பத்தோடு இருந்தான். அந்த வெள்ளி எல்லாம் செலவழிந்ததுக்கு பிற்பாடு அவன் திரும்பவும் காட்டுக்கு வந்த போது அதே ஞானி அங்க இருந்தார். அந்த ஞானியை வணங்கினான். அப்பொழுது ஞானி சொன்னார், இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் அங்கே தங்க சுரங்கம் இருக்கிறது. ஆச்சரியம். வெண்கல சுரங்கத்தை கண்டுபிடித்தான், எடுத்து வியாபாரம் பண்ணினான். வெள்ளி சுரங்கத்தை கண்டுபிடித்தான், எடுத்து வியாபாரம் பண்ணினான். சந்தோஷம். இப்பொழுது தங்க சுரங்கத்தை கண்டுபிடித்தான். அந்த தங்கத்தை எல்லாம் எடுத்து நல்ல வியாபாரம் செய்து பல வருஷம் அவன் சந்தோஷமாக குடும்பத்தோடு இருந்தான். சில வருடங்கள் கழிந்ததுக்கு பிற்பாடு மறுபடியும் காட்டுக்கு வந்தான். அதே காட்டிலே அந்த ஞானி இருந்தார். அந்த ஞானியை வணங்கினான். அந்த ஞானி சொன்னார், இப்பொழுது நான் உனக்கு மிக முக்கியமான ஒரு காரியத்தை சொல்ல போகிறேன். இன்னும் கொஞ்சம் தூரம் நீ தள்ளி போனால் அங்கே தங்க சுரங்கம் அல்ல, வைர சுரங்கம் இருக்கிறது. வைர சுரங்கம். அவனுக்கு ஆச்சரியம்னா ஆச்சரியம். அந்த ஞானியுடைய வார்த்தையை கேட்டு இன்னும் கொஞ்சம் தள்ளி போனான். அங்கே வைர சுரங்கத்தை கண்டுபிடித்தான். வைரத்தை எடுத்து வியாபாரம் பண்ணினான். ரொம்ப செழிப்பானான். ரொம்ப மகிழ்ச்சி அவனுக்கு. அவன் குடும்பம் பல ஆண்டுகள் நல்ல மாளிகை மேல் மாளிகை கட்டி மிகவும் சந்தோஷமாக இருந்தான். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த கதை அதோடு நிறுத்தி விடவில்லை. அந்த மனிதன் மறுபடியும் காட்டுக்கு வந்தான். அந்த மனிதன் காட்டுக்கு வந்த போது மறுபடியும் அந்த ஞானி அந்த காட்டில இருந்தார். இப்பொழுது அந்த விறகு வெட்டி பெரிய கோடீஸ்வரன், பெரிய பணக்காரன். இப்போ அந்த அந்த கோடீஸ்வரனாகி அந்த விறகு வெட்டி அந்த ஞானியை பார்த்து கேட்டான், ஐயா இதெல்லாம் நான் எடுத்துக்கொள்ளும்படியா நீங்க சொன்னீங்களே, ஆனா நீங்க ஒண்ணு கூட எடுக்கலையா? உங்களுக்கு எதுவுமே வேண்டாமா? அப்போ அந்த ஞானி சொன்னார், தம்பி நீ இப்போ அதையும் தாண்டி போனால் அதையும் தாண்டி போனா என்ன இருக்கிறது? அவனுக்கு இன்னும் ஆச்சரியம்.
வெண்கல சுரங்கத்தில வெண்கலத்தை எடுத்தாச்சு, வெள்ளி சுரங்கத்தில வெள்ளி எடுத்தாச்சு, தங்க சுரங்கத்துல தங்கத்தையும் எடுத்தாய்விட்டது. இப்பொழுது அந்த வைர சுரங்கத்தில் இருக்கிற வைரத்தையும் எடுத்தாச்சு. இன்னும் தள்ளி போனால் உனக்கு ரொம்ப ஆச்சரியம் இருக்கிறது என்று அந்த ஞானி சொன்னார். அவனுக்கு பிரமிப்பாக இருந்தது. அதை விட ஆச்சரியம் என்ன அப்படின்னா, அவர் சொன்னார், இதெல்லாம் இருந்தா உனக்கு அமைதி இருக்காது. அதுக்கு மேல ஒருவர் இருக்கிறார், இறைவன். அவரை நீ வேண்டினால், அவரிடத்தில் வந்தால் உனக்கு இந்த பூமியில கிடைக்காத ஒரு அமைதி, ஒரு நிம்மதி கிடைக்கும். அதைத்தான் நான் பெற்றிருக்கிறேன். இந்த காட்டில் இருக்கிற வைடூரியம், இந்த காட்டில் இருக்கிற தங்கம், இதெல்லாம் எனக்கு பெரிதல்ல. எனக்கு இறைவன் தான் பெரியவராயிருக்கிறார். அந்த இறைவனை நீ தேடினால் உனக்கு நிம்மதி கிடைக்கும், உனக்கு சந்தோஷம் கிடைக்கும். நீ இனிமேல் இந்த காட்டுக்கு வர வேண்டிய அவசியமே இருக்க. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 6வது மாதத்துல ஆண்டவர் நமக்கு ஒரு நிறைவான பலனை கொடுக்க வேண்டுமானால், அந்த நிறைவான பலன் என்ன என்பதையோ, அந்த நிறைவான பலன் நமக்கு எப்படி கிடைக்கும் என்பதையோ, அந்த நிறைவான பலன் யாருக்கு கர்த்தர் கொடுப்பார் என்பதையோ, அந்த நிறைவான பலன் எப்போது நமக்கு கிடைக்கும்? நிறைய பேர் நினைக்கிறோம், எனக்கு ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்து, ஆனா நிறைவான ஆசீர்வாதம் இல்லையே. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இப்பொழுது மிக ஆச்சரியமாக ரூத்துவின் சரித்திரத்தை நாம் வாசிக்கும் பொழுது, ரூத்துவின் புஸ்தகம் 2வது அதிகாரத்திலே 12வது வசனம் நாம் வாசித்த அந்த வசனத்தை திரும்பி நாம் வாசிப்போம். ரூத் 2வது அதிகாரம் 12வது வசனம். செய்கைக்கு தக்க பலனை, உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சிட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றார். பலன் கிடைப்பதாக. எங்கே நிறைவான பலன் இருக்கிறது என்றால், பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சேட்டைகளின் கீழ், அவருடைய செட்டைகளின் கீழ் நாம் வரும்போது பரிசுத்த வேதம் சொல்லுகிறது நமக்கு நிறைவான பலன் கிடைக்கிறது. அப்படின்னா அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இங்க 2 காரியத்தை ரூத்துவுக்கு சொல்லப்பட்டதை நாம் வாசிக்கிறோம். ஒன்று, உன் செய்கைக்கு தக்க பலன் உனக்கு கிடைக்கும், அதை விட நிறைவான பலனும் கிடைக்கும். செய்கைக்கு தக்க பலன். ஒருவேளை இந்த 6வது மாதத்துல, இந்த ஜூன் மாதத்துல நீங்க நினைக்கிற மாதிரி, ஆண்டவரே எங்க செய்கைக்கு தக்க பலன் எங்களுக்கு கிடைக்குமா, அல்லது எங்களுக்கு நிறைவான பலன் கிடைக்குமா? ஆச்சரியம் இல்லையா? அதை குறித்துதான் செய்ய இந்த நாளிலே நாம் கர்த்தருடைய வேத வசனத்திலிருந்து நாம் தியானிக்க போகிறோம். செய்கைக்கு தக்க பலன் ஒன்று இருக்கிறது, அதை விட நிறைவான பலன் இருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, வெங்கலம், வெள்ளி, தங்கம், வைரம், இதெல்லாம் அவன் செய்கைக்கு தக்கதான பலன். ஆனால் அதுக்கு மேல ஒரு பலன் இருக்கிறது. அது தேவன் மாத்திரம் நமக்கு கொடுக்கக்கூடிய பலன். அதுதான் நிறைவான பலன். இப்பொழுது நமக்கு செய்கைக்கு தக்க பலன் வேண்டுமா, அல்லது நிறைவான பலன் வேண்டுமா? இப்ப இந்த ரூத்தினுடைய வாழ்க்கையில, எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு இந்த ரூத்தினுடைய செய்கைக்கு தக்க பலனையும் ஆண்டவர் ரூத்து கொடுத்தாரே, அதை விட மேலான பலனையும் கர்த்தர் ரூத்துக்கு, நிறைவான பலனையும் ரூத்துவுக்கு கர்த்தர் கொடுத்தார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்ட தேவன் என்று சொன்னால், அவர் மன உருக்கமுள்ள, மன துருக்கமுள்ள தேவனாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்த போது அவர் மனுஷனாக வந்தார். அவர் மனுஷனாக இந்த உலகத்திற்கு வந்த போதிலும் அவருடைய உள்ளம் மனதுருக்கமுள்ள ஒரு உள்ளமாக இருந்தது. அவர் திரளான ஜனங்களை பார்க்கும் பொழுது, வியாதிஸ்தர்களை பார்க்கும் போது, பிணியாளிகளை பார்க்கும் பொழுது, பலவிதமான இன்னலுக்கு மத்தியில் இருந்த ஜனங்களை பார்க்கும் பொழுது அவர் மனதுருக்கம் உள்ள தேவனாக இருந்தார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் இப்பொழுது மனதுருக்கம் உள்ள தேவனாகத்தான் இருக்கிறார். அதைதான் மத்தேயுவின் சுவிசேஷம் 14வது அதிகாரம் 14வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். இயேசு வந்து திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனதுருகி, அவர்கள் மேல்
மன துருக்கம் உள்ள தேவனாக அவன் காணப்பட்டார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவன் சங்கீதம் 116வது சங்கீதத்திலே 5வது வாக்கியம் சொல்லுகிறது, கர்த்தர் கிருபையும் நீதியும் உள்ளவர். கர்த்தர் கிருபையும் நீதியும் உள்ளவர். நம்முடைய தேவன் மன உருக்கமானவர். நம்முடைய தேவன் மன உருக்கமானவர். எனக்கு அன்பானவர்களே, இப்பொழுது ரூத்தை கொஞ்சம் யோசித்து பாருங்க. இந்த ரூத்தினுடைய செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் கொடுத்தார். அது என்ன செய்கைக்கு தக்க பலன்? எனக்கு அன்பானவர்களே, அந்த ரூத்து மோவாபிய ஸ்திரியாக இருந்த போதிலும் அந்த மோவாபிய ஸ்திரீ என்ன செய்தால் என்பதை குறித்து நாம் பரிசுத்த வேதத்திலே ரூத்துவின் புஸ்தகத்தில் மிக தெளிவாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ரூத்துவின் புஸ்தகம் 2வது அதிகாரம். அந்த போவாஸ் ரூத்தை பார்த்த உடனே சொல்லுகிறாள், அதற்கு போவாஸ் பிரதியுத்தரமாக, உன் புருஷன் மரணம் அடைந்த பின்பு. கவனிக்க வேண்டும், அந்த ரூத்துடைய புருஷன் மரணம் அடைந்து விட்டான். அப்படி எல்லாரும் ஒரு ஸ்திரீ விதவியா இருக்கிறார், புருஷன் இல்லை. அப்போ அவள் வாழ்க்கையில தன் புருஷனை முதலாவது இழந்திருக்கிறார். அவள் புருஷன் மரணம் அடைந்த பின்பு நீ உன் மாமியாருக்காக செய்ததும். இப்பொழுது 2வது, தன் புருஷன் இறந்து போன போதிலும் அவள் மாமியாருக்காக கிரியை செய்கிறார், மாமியாருக்காக அவள் வருகிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகள், அதுதான் அவளுடைய பிரயாசம். அவளுடைய பலன் எப்படி வருகிறது என்றால், அவளுடைய பிரயாசம் மாமியாருக்காக செய்ததும், நீ உன் தகப்பனையும் உன் தாயையும். இப்பொழுது அவள் புருஷனும் இல்ல, இப்போ இந்த ரூத் தன் தகப்பனையும் தாயையும் அந்த மோவாப் தேசத்துல விட்டு தன்னுடைய மாமியார் நவோமியோடு கூட இஸ்ரவேல் தேசத்துக்கு வந்திருக்கிறார். யாரை விட்டுட்டான்னா, தன் தகப்பனையும் தாயையும் விட்டுட்டா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எப்படிப்பட்ட பலன் இந்த ரூத்துக்கு கொடுக்கப்பட்டது என்று சொன்னார். அவள் செய்கைக்கு தக்க பலன். என்ன செய்கை? அவள் தன்னுடைய தேசத்தை விட்டுவிட்டாள், தன்னுடைய குடும்பத்தை விட்டுவிட்டாள், தன் கணவனும் இறந்து போனார். இப்பொழுது அவளுக்கு இருக்கிறது ஒரே ஒரு மாமியார். அந்த மாமியாரோட வந்திருக்கிறார். வாசிங்க தொடர்ந்து. நீ உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் ஜென்ம தேசத்தையும் விட்டு, உன் ஜென்ம தேசத்தையும் விட்டு உன்னை நீ அறியாத ஜனங்களிடத்தில் வந்ததும் எல்லாம் எனக்கு விவரமாய் தெரிவிக்கப்பட்டது. எல்லாம் எனக்கு தெரிவிக்கப்பட்டது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ரூத்துக்கு தக்க பலன், அவள் செய்கைக்கு தக்க பலன் என்றால் அவள் என்ன செய்தாள் என்பதை கவனித்து பாருங்கள். ரூத்துவின் புஸ்தகத்திலே 1வது அதிகாரத்திலே 16வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, இந்த ரூத்து எவ்வளவு ஆச்சரியமான ஸ்திரீ என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த ரூத்துக்கு செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் கொடுத்தார். இந்த புதிய மாதத்திலே, இந்த 6வது மாதத்திலே, இந்த ஜூன் மாதத்திலே உங்கள் செய்கைக்கு தக்க பலன் உங்களுக்கு உண்டு. அது மாத்திரமல்ல, அதற்கு மேலாக ஒரு நிறைவான பலனை கர்த்தர் கொடுக்க போகிறார். இப்பொழுது உங்க உள்ளத்துல ஒரு கேள்வி எழும்பும், அது என்னையா நிறைவான பலன்? எங்க செய்கைக்கு தக்க பலன் எங்களுக்கு கிடைச்சா போதும் இல்ல, ஆனாலும் கர்த்தர் சொல்லுகிறார், நிறைவான பலனும் என்னிடத்தில் இருக்கிறது. ரூத் 1வது அதிகாரம் 16வது வசனத்தை பாருங்கள். அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து, உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோடு பேச வேண்டாம். என்னோடு பேச வேண்டாம். அவன் செய்ய என்ன தெரியுமா? அவன் மாமியாரை விட்டு பிரிய மாட்டேங்கிறான். அந்த மாமியாருக்கு எந்த வாக்கியமும் இல்ல. அந்த மாமியாரே சொல்றா, நான் ஒரு கசப்புன்னு சொல்றா, மாறான்னு சொல்றா. ஆனா அந்த மாமியாரை விட்டு பிரிகிறதுக்கு இந்த ரூத்துக்கு மனமே இல்ல. பிரியமான தேவச்சனமே, இன்றைக்கு நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், இந்த ரூத்து நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட காரணம் தெரியுமா? அந்த கிறிஸ்தவ மாமியார, அந்த இஸ்ரவேல் தேசத்தை சேர்ந்த அந்த மாமியார ஒரு மோவாபிய ஸ்திரீ பற்றி கொண்டிருந்ததை நாம் கவனித்து பார்க்க வேண்டும். நாம் எவ்வளவாய் கர்த்தரை பற்றி கொண்டிருக்கிறோம், நாம் எவ்வளவாய் அவரை பின்பற்றி கொண்டிருக்கிறோம். இந்த புதிய மாதத்திலே உங்களுக்கு நிறைவான ஆசீர்வாதம், உங்கள் செய்கைக்கு தக்க பலன் உங்களுக்கு வர வேண்டுமானால் இந்த ரூத் செய்கையை பாருங்கள். அவள் அந்த மாமியாரை விட்டு விடவே இல்லை. தொடர்ந்து வாசிப்போம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன். நீர் போகும் இடத்துக்கு நானும் வருவேன். நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். அவள் செய்கையை பாருங்க. அவ என்ன சிந்திக்கிறா, அவ என்ன செய்கிறா என்பதை பாருங்கள். நீ போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீ தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். யார் சொல்றதுங்க? ஒரு மோவாபிய ஸ்திரீ சொல்றா. அந்த ரூத் அந்த நகோமியை பார்த்து சொல்றா, உன்னுடைய தேவன், இஸ்ரவேலின் சேனைகளின் தேவன் என்னுடைய தேவன். என்ன தீர்மானங்க? என்ன தீர்மானம்?
இந்த ரூத்துக்கு அவள் செய்யத்தக்க பலனை கர்த்தர் ரூத்துவுக்கு கொடுக்கிறதை நாம் அங்கே வேதத்துல வாசிக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, தொடர்ந்து சொல்றா பாருங்க, 17 வசனத்தை பாருங்க. ரூத்து 1:17, நீர் மரணம் அடையும் இடத்தில் நீர் மரணம் அடையும் இடத்தில் நானும் மரணம் அடைந்து நானும் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, எது வரைக்கும் போயிட்டா பாருங்க இந்த ரூத்து. நீ எங்க மரணம் அடையிறியோ அங்கே நானும் மரணம் அடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே அல்லாமல் வேறு ஒன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால் மரணமே அல்லாமல் வேறு ஒன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகவும் கர்த்தர் அதுக்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்றார். அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்றார். என்ன ஒரு பற்றுங்க, என்ன ஒரு பிணைப்பு, என்ன ஒரு பாசம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நாம ஆண்டவரோடு கூட இந்த மாதத்துல, ஆண்டவரே உம்மோடு கூட நாங்க இருக்கணும், உம்மோடு கூட நடக்கணும், நீங்க இருக்கிற இடத்துல நாங்க இருக்கணும், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், நீங்க தான் எங்க தெய்வம், நாங்க உம்முடைய பிள்ளைகள், நீங்க இருக்கிற இடத்துல நாங்கள் இருக்க வேண்டும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, மரணமே அல்லாமல் உம்மை விட்டு வேற எதுவுமே என்னை பிரிக்கப்படாத ஆண்டவரே. எவ்வளவு ஆச்சரியம். அதற்கு அந்த நகோமி என்ன சொன்னார் என்பதை பாருங்கள். ரூத்து 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிப்போம். அதற்கு நகோமி சொல்றா, நகோமி என்று சொல்லாமல் நீங்கள் என்னை நகோமி என்று சொல்லாமல் மாறாள் என்று சொல்லுங்கள், மாறாள் என்று சொல்லுங்கள். சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார். இப்ப யோசித்து பாருங்க, இந்த நகோமி இஸ்ரவேல் தேசத்துல இருந்தா போயிருக்கிறா, மோவாப் தேசத்துக்கு போனா. அவ போகும்போது எப்படி போனா தெரியுமா? அந்த வசனம் சொல்லுது, இப்போ அந்த மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வரும்போது கசப்பா வந்திருக்கிறா, வேதனையோடு வந்திருக்கிறா, மிகுந்த பாரத்தோடு வந்திருக்கிறா. எனக்கு அன்பானவர்களே, தன்னுடைய மகன் 2 பேரையும் அவள் இழந்துட்டா, ஆஸ்தியெல்லாம் இல்ல. இப்போ தஞ்சம் பிழைக்கும்படியாக இஸ்ரவேல் தேசத்துக்கு வந்திருக்கிறா. அப்போ அந்த நகோமி சொல்றா, எனக்கு மிகுந்த கசப்பை கர்த்தர் கட்டளையிட்டார். அவ எப்படி இஸ்ரவேல் தேசத்தை விட்டு போனா? 21ஆம் வசனத்தை பாருங்க. நான் நிறைவுள்ளவளாய் போனேன். எப்படி சொல்றா பாருங்க, நான் இந்த இஸ்ரவேல் தேசத்தை விட்டு போகும்போது எப்படி போனேன்னா, நிறைவுள்ளவளாய் போனேன். கர்த்தர் என்னை வெறுமையாய் திரும்பி வர பண்ணினார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம அவருடைய சமூகத்தை விட்டு நம்ம போனோம்னு சொன்னா நாம் நிறைவுள்ளவர்களாக தான் கர்த்தர் நம்மை அனுப்புவார். ஆனா திரும்பி வரும்போது, அவருடைய சமூகத்துல வரும்போது, எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் குறைவோடு தான் வர, வெறுமையாக திரும்பினேன் என்று நவோமி சொல்லுகிறார். அவன் நவோமி இஸ்ரவேல் தேசத்தை விட்டு அவள் பஞ்சம் பிழைப்பதற்காக மோவாப் தேசத்துக்கு போகும்போது எப்படி போனா? நான் நிறைவுள்ளவளாய் போனேன், கர்த்தர் என்னை வெறுமையாய் திரும்ப வர பண்ணினார். கர்த்தர் என்னை சிறுமைப்படுத்தி சர்வ வல்லவர் என்னை கிளேசப்படுத்தி இருக்கையில் நீங்கள் என்னை நகோமி என்பானேன் என்றார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, இந்த நகோமி, இந்த ரூத்து, இவங்க 2 பேரும் பிரியாம இருந்ததினாலே அவர்களுடைய காரியங்களை எல்லாம் கர்த்தர் அறிந்து அவங்க செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் மறுபடியுமாக இஸ்ரவேல் தேசத்திலே அவர்களுக்கு கொடுக்க சித்தமானார். பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 56வது சங்கீதத்திலே 8வது வாக்கியத்தை நாம் வாசிக்கும் பொழுது, என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர், என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர், என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும், என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. நல்ல கவனிக்க பிரியமானவர்களே, இப்போ ரூத்தினுடைய கண்ணீர், ரூத்தினுடைய அலைச்சல் கர்த்தருடைய கணக்கில் இருக்கிறது. இப்போ ஒரு கேள்வி உங்கள் உள்ளத்துல வரும், ஐயா, எத்தனை மாசம் ஆண்டவர் என் அலைச்சலை பார்த்துக்கிட்டே இருப்பாரு? எத்தனை வருஷம் என் கண்ணீரை கட்ட துருத்தில வச்சிருக்கிறாரு? என்னைக்காவது நீங்க ஆண்டவரிடத்துல அந்த கேள்வி கேட்டிருக்கீங்களா? இன்றைக்கு சொல்றேன், இந்த 6வது மாதத்தின் ஆரம்பத்துல கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் எது வரைக்கும் நம்முடைய அலைச்சல்களை எண்ணி இருக்கிறார், எத்தனை மாதம், எத்தனை வருஷம் நம்முடைய அலைச்சலை எண்ணி இருக்கிறார், அவர் எத்தனை வருஷம் நம்முடைய கண்ணீரை துருத்தியில் பிடித்து வைத்து அதற்கு நிறைவான பலனை கர்த்தர் கொடுக்க போகிறார். யாருக்காவது தெரியுமா? எத்தனை வருஷம் அல்லது எத்தனை மாசம் என் அலைச்சலை கர்த்தர் அறிந்து என் கண்ணீரை கர்த்தர் துருத்தியில வைத்து அவைகளுக்கு ஏற்ற பலனை, நிறைவான பலனை கர்த்தர் கொடுக்கிறார். அதுக்கு பதில் லேவியாகமம்
25வது அதிகாரத்திலே வைத்திருக்கிறார் ஆண்டவர். நான் 6ஆம் வருஷத்தில் லேவியராகமம் 25வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசிப்போம். நான் 6ஆம் வருஷத்தில் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை அனுக்கிரகம் பண்ணுவேன். உங்களுக்கு ஆசீர்வாதத்தை அனுக்கிரகம் பண்ணுவேன். அது உங்களுக்கு 3 வருஷத்தின் பலனை தரும். 3 வருஷத்தினுடைய பலனை கர்த்தர் கொடுக்கிறார். எதுவரைக்கும் என் அலைச்சல், எதுவரைக்கும் என் கண்ணீர், பரிசுத்த வேதத்திலே ஒரு தீர்மானமாய் கொடுக்கப்பட்டிருக்கிற 3 வருஷத்தின் பலனை கர்த்தர் நமக்கு கொடுக்கும்படியாக இருக்கிறார். ஒரு இடத்துல மட்டுமல்ல, அநேக இடத்துல பரிசுத்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 3 வருஷத்தினுடைய பலனை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். 3 வருஷம் என் அலைச்சல்கள், என் கண்ணீரை ஆண்டவர் துருத்தியில வைத்திருக்கிறார். என் அலைச்சல்களை எண்ணி வைத்திருக்கிறார். எத்தனை மாசம்பா, எத்தனை வருஷம் லேவியராகமத்துல வாசிக்கிறோம். 3 வருஷத்தினுடைய பலனை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். 3 வருஷம் உங்க அலைச்சல் இருக்கலாம், 3 வருஷம் உங்க கண்ணீர் இருக்கலாம். அதற்கு பலனை 3வது வருஷத்துல கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். ஆம், எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, லேவியராகமம் 19வது அதிகாரம் 23வது வசனத்திலோ ஆண்டவர் அற்புதமாக அதைத்தான் சொல்லுகிறார். 3ஆம் வருஷம் அது உங்களுக்கு கனி கொடுக்கும். 3வது வருஷம் நீங்கள் திருப்தியாக இருப்பீர்கள். 3வது வருஷத்திலே கர்த்தர் உங்களுக்கு பலனை கொடுப்பார் என்று லேவியராகமம் 19வது அதிகாரம் 25வது வசனத்துல 24, 23, 24, 25 ஆகிய வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இப்பொழுது 3 வருஷமா ஆண்டவரே, 3 வருஷமா யாக்கோபு 1வது அதிகாரத்திலே எத்தனை சோதனை, எத்தனை பாடுகள், எத்தனை கஷ்டம். நமக்கு பரீட்சை இருக்கிறது. அந்த பரீட்சையில நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், பொறுமையோடு நாம் காத்திருக்க வேண்டும். பொறுமையோடு நாம் காத்திருக்க வேண்டும். அவர் எனக்கு குறித்திருக்கிற நாள் வரை வரைக்கும் அவர் என்னுடைய கண்ணீரை துருத்தியில வைத்திருக்கிறார். அதற்கு நிறைவான பலன் கிடைக்கிற வரைக்கும் தேவனுடைய பிள்ளைகள் பொறுமையோடு நாம் காத்திருக்க வேண்டும். யாக்கோபு 1வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். நாம் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது நம்முடைய பொறுமை எப்படி இருக்க வேண்டுமா? 1வது அதிகாரம், யாக்கோபு 1வது அதிகாரம் 2, 3 வசனங்களை வாசிப்போம். என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது, நீங்கள் பலவிதமான சோதனை அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது, உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து, பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அது மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். அது மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். 4வது வசனத்தை வாசிப்போம். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இராமல், நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இராமல், பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவுது. எவ்வளவு பொறுமையா இருக்கணுமோ அவ்வளவு பொறுமையாக நாம் இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் பொறுமையோடு இருக்கிறவர்கள் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருப்பார்கள். ரூத், நகோமி இவங்க 2 பேரும் பொறுமையோடு இருந்ததினாலே அவர்களுடைய அலைச்சல், அவருடைய கண்ணீர் கர்த்தருடைய கணக்கில, கர்த்தருடைய துருத்தில் இருந்தபடினாலே எனக்கு அன்பானவர்களே, நிறைவான பலனை ஆண்டவர் ரூத்துக்கு கொடுத்தார். செய்கைக்கு தக்க பலனை ரூத் பெற்றுக் கொண்டார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் பொறுமையோடு காத்திருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய திரு சமூகத்திலே நம்மை ஒப்படைக்க வேண்டும். நமக்கு பொறுமை மிக மிக அவசியமாக இருக்கிறது. சங்கீதம் 40வது சங்கீதம் 1வது வாக்கியத்தை பாருங்கள். கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ரூத்தும் நகோமியும் பொறுமையோடு காத்திருந்த போது நிறைவான பலன், நிறைவான ஆசீர்வாதம் அவர்களுக்கு வந்தது. நம்முடைய வாழ்க்கையிலும் நமக்கு வருகிற உபத்திரவோ, நமக்கு வருகிற சூழ்நிலைகள், நமக்கு வருகிற கசப்பான அனுபவங்கள், இவையெல்லாம் நாம் பொறுமையோடு சகிக்கும் போதுதான் கர்த்தர் நமக்கு நிறைவான பலனை கொடுக்கிறார். நாம் பொறுமையோடு இருக்க, நாம் நம்முடைய குடும்பமாக பொறுமையோடு காத்திருக்க, ஆண்டவரே என் அலைச்சலை எண்ணி வைத்திருக்கிறேன், என் கண்ணீரை உங்களுடைய துருத்தி வைத்திருக்கிறேன், அது 3 வருஷத்தின் பலனை எங்களுக்கு கொடுக்கும்படியாக இருக்கிறேன். நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? பொறுமையோடு இருக்க வேண்டும். பொறுமையாய் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார்.
ஏசாயா 30வது அதிகாரத்திலே 18வது வசனத்தை நாம் வாசிக்க வேண்டும். ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார். உங்கள் மேல் மனது உருகும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன். அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். நல்லா கவனிச்சு பாருங்க. ரூத்தை நினைச்சுக்கங்க, நகோமி நினைச்சுக்கங்க, எல்லாம் போயிடுச்சுங்க. ஆனாலும் அவர்கள் பொறுமையோடு காத்திருந்ததினாலே, அந்த ரூத்து நகோமியை விடாம பற்றி கொண்டிருந்ததினாலே, ஒன்றுமே இல்லாமல் இருந்த போதிலும், கணவன் இல்ல, ஆஸ்தி இல்ல, குடும்பம் இல்ல, தேசம் இல்ல, ஆனாலும் அந்த நகோமியை விட்டு விலகவே இல்லை. அப்படி ஒரு பிணைப்பு, அப்படி ஒரு இணைப்பு, அப்படி விலகாம இருந்ததினாலே அவர் நீதி செய்கிற தேவன். அவர் ரூத்துக்கு நீதி செய்தார். அவர் மன துருகும்படி எழுந்தருளினார். அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். ஆம், எனக்கு அன்பானவர்களே, நாம் காத்திருக்க வேண்டும். யூதா 21வது வசனம். யூதா ஒரே ஒரு அதிகாரம் தான் இருக்கிறது. 21வது வசனத்தை வாசிப்போம். தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு, தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு, நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். அவருடைய இரக்கத்துக்காக நம்ம காத்திருக்கணுங்க. நீடிய பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். அவருடைய வேலை வாழ்க்கையில வரணும். அவர்களை குறித்திருக்கிற நாள் எனக்கு வரணும். அதுக்காக நான் காத்திருக்கணும். நிறைவான பலன் எப்பொழுது வரும் என்றால், நாம் பொறுமையோடு காத்திருக்கும் போது அந்த நிறைவான பலன் நமக்கு கிடைக்கிறது. கலாத்தியர் 5வது அதிகாரம் ஒரு சில வசனங்களை வாசித்து இந்த நிறைவான பலன் என்ன என்பதை உங்களுக்கு நான் மிகவும் ஆழமாக நான் சொல்லி முடிக்க வேண்டும் விரும்புகிறேன். கலாத்தியர் 5வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிப்போம். நாங்களோ நீதி கிடைக்கும் என்று ஆவியை கொண்டு விசுவாசத்தினால் நம்பிக்கையோட காத்திருக்கிறோம். விசுவாசத்தினால் நம்பிக்கையோட காத்திருக்கிறோம். நீதி கிடைக்கும் என்று, இழந்து போனதெல்லாம் கர்த்தர் எங்களுக்கு திரும்ப கொடுப்பார் என்று, எங்களுக்கு நீதி கிடைக்கும் என்று விசுவாசத்தினாலே நம்பிக்கையோட காத்திருக்கிறோம். ஆம், எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய பிள்ளைகள் பொறுமையோடு நாம் காத்திருக்க வேண்டும். ஆண்டவருடைய பிள்ளைகள் நாம் காத்திருக்கும் போதுதான் மிக விசேஷமான ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கிறது. நாம் காத்திருந்து ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளும் போது அதனுடைய அருமை நமக்கு தெரிகிறது. இந்த நாளில் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த புதிய மாதத்திலே நிறைவான ஆசீர்வாதம், எங்கள் செய்கைக்கு தக்க பலன் உடனே கிடைக்காமல் இருக்கலாம். ஆனா கர்த்தருடைய பிள்ளைகளுடைய அலைச்சல்களையும் நம்முடைய கண்ணீரையும் அவர் எண்ணி, அவர் அளந்து வைத்திருக்கிறார். எங்களுடைய செய்கைக்கு தக்க பலனை எங்களுக்கு கொடுக்க ஆண்டவர் ஆயத்தமாயிருக்கிறார். யோபு என்ன சொல்ற என்பதை பாருங்கள். யோபு 14வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிப்போம். மனுஷன் செத்த பின் பிழைப்பானோ, எனக்கு மாறுதல் எப்பொழுது வரும் என்று எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாளெல்லாம் நான் காத்திருக்கிறேன். எனக்கு மாறுதல் எப்போது வரும் என்று எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாளெல்லாம் நான் காத்திருக்கிறேன். எனக்கு குறிக்கப்பட்ட நாள் இருக்கிறது. அந்த நாள் வரைக்கும் நான் காத்திருக்கிறேன். எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நன்மை கிடைக்கும் என்று ஆண்டவருடைய பிள்ளைகள் நீடிய பொறுமையோடு நாம் காத்திருக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. ஆம், எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இப்பொழுது செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார் என்பதை நாம் கர்த்தருடைய வேதத்திலிருந்து படிக்கிறோம். நாம் பொறுமையோடு காத்திருக்கும் போது காத்திருக்கிறவர்களுக்கு கர்த்தர் சீக்கிரத்திலே நியாயம் செய்து, சீக்கிரத்திலே ஆண்டவர் நம்முடைய காரியத்தை அவர் சந்திக்கிறவராக இருக்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, செய்கைக்கு தக்க பலன் நிச்சயமாக உண்டு. இப்பொழுது நிறைவான பலன் எப்படி இருக்கும் என்று நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அது என்ன நிறைவான பலன் என்று நீங்க கேட்பீர்களானால், பழைய ஏற்பாட்டில ஒரு சம்பவத்தையும் புதிய ஏற்பாட்டிலே நடந்த ஒரு சம்பவத்தையும் நான் உங்களுக்கு சொல்லி இந்த செய்தியை முடிக்க வேண்டும் என்று நான் பிரியப்படுகிறேன். முதலாவதாக பழைய ஏற்பாட்டிலே 2 ராஜாக்கள் 5வது அதிகாரத்திலே ஒரு சீரிய படை தளபதியாகிய நாகமானை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அந்த சீரிய படை தளபதியாகிய நாகமானுக்கு
சரீரம் எல்லாம் குஷ்ட ரோகம். எனக்கு அன்பானவர்களே, அந்த குஷ்ட ரோகம் அவனுக்கு அதிகரித்து கொண்டிருக்கிறபடினாலே அவன் எவ்வளவு பலசாலியாக இருந்தாலும் அவன் சீக்கிரமாக மரித்து போவான் என்று அவனுடைய மனைவிக்கு தெரியும், அவனுடைய குடும்பத்துக்கு தெரியும். அப்பொழுது அந்த வீட்டில வேலை செய்து கொண்டிருந்த ஒரு இஸ்ரவேல் சிறு பெண்ணானவள், ஒரு சிறுமி, அந்த எஜமானியை நோக்கி சொல்லுகிறார், பார்த்து சொல்லுகிறார், எங்க தேசத்திலே ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார், அவரிடத்துல உங்கள் கணவர் போனார், அவர் உங்களுக்கு சுகத்தை கொடுப்பார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எங்கள் தேசத்தில் இருக்கிற ஆண்டவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமில்லை. ஒரு சிறிய பெண்ணுக்கு தெரியுது, எங்க தேசத்துல வல்லமை இருக்கிறது, எங்க தேசத்துல தீர்க்கதரிசி இருக்கிறார், எங்க தேசத்துல ஜீவனுள்ள தேவன் இருக்கிறார். ஆமென். இப்போ நல்ல கவனிங்க, நிறைவான ஆசீர்வாதம் என்னன்னு சொல்றேன். இந்த நாகமானுக்கு குஷ்டரோகம். இந்த நாகமான் பரிவாரங்களோடு பரிசுகளோடு இஸ்ரவேல் தேசத்துக்கு வர்றான். இஸ்ரவேல் ராஜாவை பார்க்கிறான், தன்னுடைய தேசத்தில் கொடுத்த கடிதத்தை கொடுக்கிறான். அந்த இஸ்ரவேல் ராஜா அந்த கடிதத்தை பார்த்த உடனே அவன் சட்டையை கிழிச்சிட்டு, யாரப்பா உன்னை அனுப்புனது, இந்த தேசத்துல இப்படி எல்லாம் நடக்குதா அப்படின்னு அவனுக்கு தெரியல. ஆனா இந்த செய்தியை எலியா கேள்விப்பட்ட பொழுது அந்த தீர்க்கதரிசனத்தில் அனுப்பப்பட்டார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இப்போ இந்த இந்த குஷ்டரோகம் பிடித்த நாகமான் அந்த தீர்க்கதரிசி சொன்னா, நீ 7 முறை யோர்தான் நதியிலே மூழ்கி எழுந்திருக்க வேண்டும், உன் செய்கைக்கு தக்க பலன் உனக்கு கிடைக்கும். நீ 7 முறை என் வார்த்தையின்படி நீ அந்த யோர்தான்ல மூழ்கி எழுந்தால் உன் குஷ்டரோகம் மாறும். இப்ப கவனிக்க, ஆச்சரியத்தில் ஆச்சரியம் என்ன தெரியுமா? இந்த நாகமான் அந்த தீர்க்கதரிசி சொன்னதை கூட நம்பல. ஆனா தன்னோடு கூட இருக்கிற ஒரு வேலைக்காரர் சொன்னா, ஐயா, ஒரு எளிமையான காரியத்தை தான் அந்த தீர்க்கதரிசி சொன்னார், இந்த யோர்தான் நதியில மூழ்கி எழுந்திருக்கணும், அவ்வளவுதானே, வாங்க போய் பயிற்சித்து பார்ப்போம், அதை செய்துதான் பார்ப்போமே. அந்த நாகமான் அழைத்து கொண்டு போனா அந்த 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 யோர்தான் நதியில 1 முறை 2 முறை 6 முறை அவன் முக்கி பார்த்தோம், ஒரு மாற்றமும் இல்ல. ஆனா 7வது முறை அந்த தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தையின்படியே அவன் அந்த யோர்தான் நதியில மூழ்கி 7வது முறை எழுந்திருக்கும் போது அவன் சரீரம் எப்படி இருந்துச்சு தெரியுமா? சிறு பிள்ளைய போல. நல்லா கவனிக்கணும், ரொம்ப சாதாரணமா படிச்சிட்டோம். சிறு பிள்ளைய போல இருந்தது அப்படின்னு சொல்றது நமக்கு ரொம்ப சாதாரணமா இருக்கு. நல்லா கவனிங்க, அவன் குஷ்ட வியாதியும் போயிருச்சு, அவன் பெரிய யுத்த வீரன், அவன் சரீரத்துல எத்தனை தழும்புகள் இருந்திருக்கும். நல்ல கவனிக்க தேவ பிள்ளைகளே, அவன் பெரிய சிறு வயது முதல்ல அவன் பயங்கரமான யுத்த வீரர். அவன் எத்தனை யுத்தத்தை பார்த்திருக்கிறான், எத்தனை யுத்தத்துல அவன் சரீரத்தில் காயப்பட்டிருக்கும். அவனுடைய குஷ்டரோகம் மாத்திரமல்ல, அவன் சரீரம் முழுவதும் ஒரு சிறு பிள்ளையுடைய சரீரத்தை போல மாறிற்று. ஒரு அடையாளம் கூட இல்லை. நிறைவான ஆசீர்வாதம், நிறைவான பலன். இது பழைய ஏற்பாட்டுல 2 ராஜாக்கள் 5வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். எனக்கு வாசிப்பதற்கு வசனங்கள்லாம் சொல்வதற்கு நேரமில்லை. புதிய ஏற்பாட்டுல எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளை, லூக்காவின் சுவிசேஷம் 10வது அதிகாரத்துல எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு ஒருவன் போகிறார். எரிகோவுக்கு போகிற வழியிலே கள்ளர் கையில் அகப்பட்டு குட்டுயிராக அங்கே விடப்பட்டு இருக்கிறார். அங்கே நல்ல கவனிக்க தேவ பிள்ளைகளே, நிறைவான பலன் என்ன என்பதை சொல்லுகிறேன். நிறைவான பலன் என்றால் என்னுடைய வியாதி மாத்திரமல்ல, என் சரீரமே சிறு பிள்ளைய போல மாறுகிறது. இங்கே கள்ளர் கையில் அகப்பட்டு குட்டூராய் கிடந்த அந்த மனுஷனை ஒருத்தர் வந்தாரு, சமாரியன், நல்ல சமாரியன். அவன் எதுல வந்தான் தெரியுமா? கழுதையில வரார். எனக்கு அன்பானவர்களே, அந்த காலத்துல கழுதையில பெரிய பணக்காரன் தான் வருவாங்க. கழுதை வச்சிருக்கிறான்னா அப்படி பெரிய பணக்காரன். அப்படி என்றால் இந்த நல்ல சமாரியன் யார் என்றால் ஒரு பெரிய பணக்காரனாக இருந்திருக்க வேண்டும். அவன் என்ன செய்தான்? அவன் தன் கையில எண்ணெய் வைத்திருந்தான். அவருடைய காயங்களுக்கு எண்ணெயை வார்க்கிறான்.
அவனை தன்னுடைய சுய வாகனமாகி அந்த கழுதையின் மேல் ஏற்றிக்கொண்டார். அவனை சாதாரண ஜிஹெச் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி கொண்டு போகல, பணம் கொடுத்து பார்க்கிற மருத்துவமனைக்கு கொண்டு போனா. எனக்கு பிரியமான தேவச்சனமே, எப்படிப்பட்ட உள்ளம், எப்படிப்பட்ட நிறைவான ஆசீர்வாதம்! அவனுக்கு காயம் கெட்டது மட்டுமல்ல, அவனுக்கு உதவி செய்தது மட்டுமல்ல, அவனை கொண்டு போய் ஒரு நல்ல பிரைவேட் ஆஸ்பத்திரியில, ஒரு சிறந்த மருத்துவமனையில அவனுக்கு இருக்கிற பணத்தை கொடுத்து இவனை நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள், அதுக்கு மேலையும் செலவு பட்டால் நான் திரும்ப வரும்போது என்ன செய்வேன்? கொடுக்கிறேன். இதுதாங்க நிறைவான ஆசீர்வாதம். காயத்தை கட்டிட்டு போறது மட்டும் இல்ல, அவனுக்கு எல்லா காரியத்தையும் செய்து அவனை நிறைவாய் நடத்துகிற தேவன், அந்த நல்ல சமாரியன் தான் நம்முடைய கர்த்தராகிய ஆண்டவர். இன்றைக்கு நாம் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமை உள்ள தேவன். பிரியமானவர்களே, அவரை போல ஒரு தெய்வம் இல்லை. இந்த மாதத்துல நீங்க உறுதியாய் அவரை நம்ப வேண்டும், அவரை சார்ந்திருக்க வேண்டும், அவருக்காக இந்த மாதத்துல வாழ வேண்டும். உங்களுக்கு அந்த ரூத் நகோமிக்கு கிடைத்த நிறைவான பலன் எனக்கு அன்பானவர்களே நிச்சயமாக தேவன் கொடுப்பார். அவரை நம்பி இருக்கிறவர்களுக்கு கொடுப்பார், அவரை விட்டு விலகாமல் இருப்பவர்களுக்கு கொடுப்பார், அவரை சார்ந்திருக்கிறவர்களுக்கு கொடுப்பார், அவரை ஏன் நோக்கி பார்க்கிறவர்களுக்கு தேவன் கொடுப்பார். இந்த உங்களுடைய வாழ்க்கையில என்ன தேவைகள் இருந்தாலும், என்ன குறைகள் இருந்தாலும் கிறிஸ்து இயேசுவிலே அவர் நிறைவாக்குவார். ஆமென். அப்படிப்பட்ட வல்லமை உள்ள தேவன் உங்களோடு கூட இந்த மாதத்திலே கடந்து வந்திருக்கிறார். உங்களை இந்த மாதத்திலே கொண்டு வந்திருக்கிறார். உங்களை நிறைவாய் நடத்த அவர் சித்தமாயிருக்கிறார். அவருடைய பலத்தை கைக்குள்ள உங்களை ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து ஒரு நிறைவான பலனை இந்த புதிய மாதத்தில, 6வது மாதத்தில உங்களுக்கு கர்த்தர் கொடுப்பாராக. உங்கள் அலைச்சலுக்கும் உங்களுடைய கண்ணீருக்கும் ஏற்ற பலனை கர்த்தர் நிறைவாய் உங்களுக்கு இந்த மாதத்திலே கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.